எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் 50 வருஷத்துக்கிட்ட அரசியல்ல இருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு இருந்துட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறதுங்கிறது ஒரு அசிங்கமா இருக்காதா? நீங்க அதிமுக திமுக மாவட்ட செயலாளர்னு சொல்றது பவரா இருக்குமா? தாவேகா மாவட்ட செயலாளர் சொல்ற பவரா இருக்குமா? நீங்க செங்கோட்டையனோட கருத்து ஓங்குமா இல்ல ஆதவர்ஜுனா கருத்து ஓங்குமா? செங்கோட்டையனோட கருத்து ஓங்குமா இல்ல புசி ஆனந்தோட கருத்து ஓங்குமா? எதெல்லாம் சங்கி இதுக்கு முன்னாடி கையில எடுத்துச்சோ அது எல்லாத்தையும் தாவேகா இப்ப கையில எடுக்குது. அது விர்ச்சுவல் அரெஸ்ட்ல போயிட்டு செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி என்ன அமைச்சரா இருந்துன்னு கேளுங்க, அதுவே தெரியாது. பிடிஆர் எல்லாம் போகணும்னா அவர் பார்த்தாருன்னா சிரிச்சிருவாரு. அந்த போஸ்ட் ஏதாவது பார்த்தா யாரு அந்த கோமாளிங்கன்னு சிரிச்சிருவாரு. சிரிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. டிசம்பர் 15ஆம் தேதி நான் ஒண்ணு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அக்காநேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன் ரோட் மீடியா ஜேகோரா கூட தான் இருக்கும். சமீபத்திய அரசியல் பத்தி பேச போறோம். அவர்கிட்ட பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்ப நேற்று நைட்ல இரவுல இருந்து போறக்கூடிய விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் டிவி கால் இணைய போறாரு. 27ஆம் தேதி இணைகிறாரு. 2 நாள் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இணைஞ்சுப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல் எவ்வளவு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது? இது 2 பேர்கிட்ட இருந்துமே அபிஷியலா வரல. ரெண்டாவது, செங்கோட்டையன் ஒரு சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆரை பார்த்து வந்தவர் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், மாற்றுக்கிறதே இல்லை. அமைச்சரா இருந்தவர், ஜெயலலிதாவோட நெருக்கமா இருந்தவர். உடனே இவங்க சொல்லுவாங்க செங்கோட்டையன்லாம் ஜெயலலிதா நீக்குனாங்க அப்படின்னு. ஜெயலலிதா நீக்காத ஆள் யாரு? ஜெயலலிதாவால் நீக்கப்படாத ஆள் யாரு? எடப்பாடி பழனிசாமியே நீக்கி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே ஒரு எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னு சொல்லி தூக்கி வச்சவங்க தான். அப்ப இவரு ஒரு ஸ்டாண்டோட வெளியில வர்றாரு அதிமுகவுல இருந்து. என்ன ஸ்டாண்டோட வர்றாரு? பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு. அதுல ஒரு துளி கூட அவர் இன்னும் வேலை செய்யல. பிரிந்து போறல ஒண்ணு சேர்க்கணும், ஒரு துளி கூட வேலை செய்யல. அதுக்குள்ள ஒரு தாவேக்காக்கு போயிருவாருன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? இப்ப இவர் தாவேக்காவில இருந்து அதிமுக ஒண்ணு சேர்க்க போறாரா? தாவேக்காவில இருந்து இன்னொரு கட்சியை ஒண்ணு சேர்க்க போறாரு. அது இந்த தாவேக்கா வருமாயோ? என் கட்சிக்கு என் கட்சி வேலை செய்வேன்னு பார்த்தா நீ அந்த கட்சி ஒண்ணு சேர்க்கிற வேலை செய்யணும்னு இவங்க கேட்க மாட்டாங்களா? அப்ப இவர் அங்க போக மாட்டார். மேபி தாவேக்காவுக்கு ஆதரவுன்ற ஸ்டாண்ட் எடுப்பாரு. உங்களுக்கு வேணா ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு, அவ்வளவுதான். மத்தபடி இங்க போய் சேர்றதெல்லாம் இவர் வெளியில வந்து அஜெண்டாவே வேஸ்ட் இல்ல. செங்கோட்டையன் யார் இருப்பாங்கன்னா மூத்த அரசியல்வாதிகளா தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பழைய ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்க இப்படி ஒரு புது பையன் கூட போய் நிக்கிறாரு தலைவர்னு அவங்களே விட்டு போக மாட்டாங்களா? அந்த ஸ்டாண்டே வேறல. இப்ப நான் ஒரு கொள்கையோட வெளில வரேன், அதிமுகல பிரிஞ்ச போன எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும்னு வரேன். அதுதானே என்னோட வேலையா இருக்கணும். நான் ஏன் இன்னொரு கட்சியில போய் சேரணும்னு ஒரு கேள்வி வரும்ல. அது அவருடைய அரசியல் கெரியரே பாதிக்கும்ல. அதனால அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இபிஎஸ் அவர்களே விஜய் தான் எதிர்பார்க்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போச்சு, நரேட்டிவ் போச்சு. அப்படி இருக்கிறப்ப செங்கோட்டையனை தூக்கிட்டாரு இபிஎஸ் அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டில கட்சியில போய் சேர மாட்டாரு. செங்கோட்டையன் ஆதரவுன்ற ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன். ஓகே, தாவேக்காவுல போய் சேர மாட்டாங்க. சேர்ந்தா அசிங்கம், அசிங்கமா தான் இருக்கும்ன்றீங்களா? ஆமா, அசிங்கம். நீங்க 30-40 எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் 50 வருஷத்துக்கிட்ட அரசியல்ல இருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு இருந்துட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறதுங்கிறது ஒரு அசிங்கமா இருக்காதா? ரொம்ப மோசமா இருக்காதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இல்ல. இப்ப ஆப்ஷன் பாத்துப்பாங்க, திமுக கூட போக முடியாது, அவங்க எதிரி கட்சி, பரம எதிரி. அப்படின்றப்ப திமுக போகலாம். திமுகவோட போறதுனால அவங்களுக்கு எந்த அசிங்கமும் வராது. அவங்களுக்கு அந்த இடத்துல போனா அவங்களுக்கு அதே இங்க என்ன போஸ்ட்ல இருக்காங்களோ அதே போஸ்ட் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதிமுகவுல உங்களுக்கு என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்களோ அதே போஸ்ட் திமுக கொடுக்கும். திமுகவுல இருந்து அதிமுக போனா கூட இங்க திமுகவுல என்ன போஸ்ட்ல இருந்தாங்களோ அதே போஸ்ட் அதிமுக கொடுக்கும். ஆனா அதே போஸ்ட் அதே செல்வாக்க தாவேக்கா கொடுக்குமா? செங்கோட்டையனுக்கு கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க? கொடுக்காது. இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரலையே, கொடுக்காது. மாவட்ட செயலாளர், நீங்க அதிமுக திமுக மாவட்ட செயலாளர்னு சொல்றது பவரா இருக்குமா? தாவேக்கா மாவட்ட செயலாளர் சொல்ற பவரா இருக்குமா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க செந்தில் பாலாஜி அதிமுக திமுக வராரு, நிகரான செல்வாக்கு இருக்கா? இருக்கு. எடப்பாடி பழனிசாமிய முத உருவாக்குனது யாரு? முத்துசாமி. இப்ப இருக்க அமைச்சர் முத்துசாமி ஈரோட்ல இருக்காரு. அவரும் அதிமுகவில் இருந்தவர் தான். இப்ப திமுக போயிட்டாரு. நிகரான செல்வாக்கு இருக்கா? சேகர் பாபுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கா? ஏவா வேலுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கா? இப்படி அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே நிகரான செல்வாக்கு இருக்கு. அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரியான செல்வாக்கு செங்கோட்டையனுக்கு இங்க போனா இருக்குமா? மனோஜ் பாண்டியனுக்கு எல்லாம் இப்ப போயிருக்காரு திமுகவுக்கு, அவருக்கு இருக்கு. அப்ப இங்க இருந்து இவரு இங்க போனார்னா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க செங்கோட்டையனோட கருத்து ஓங்குமா இல்ல ஆதவர்ஜுனா கருத்து ஓங்குமா? செங்கோட்டையனோட கருத்து ஓங்குமா இல்ல புசி ஆனந்தோட கருத்து ஓங்குமா? அப்படிதான் பார்க்க வேண்டிய. ஆமா,
ஓகே, இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து பரம எதிரி, இவ்வளவு வருஷமா எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளோட திமுக போக முடியாது, அந்த பக்கம் டிடிவி தினகரன் கூட போக முடியாது. ஓபிஎஸ் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, பின்னாடி வச்சுக்கலாம். அவரும் இப்ப எந்த நிலைப்பாடும் இல்லாம தனியா இருக்கு. அப்படின்றப்ப பிஜேபி போக முடியாது. விஜய் இருக்காரு, ஒரு ப்ராமிசிங்கா வராரு, மக்கள் பேசுறாங்க, அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கு, ப்ராமிசிங்கா வராருன்றப்ப ஒரு பெரிய ஸ்டார், அவர் கூட இருக்கிறதுல என்ன தப்புன்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? யாருக்கு தான் ப்ராமிசிங் இல்லை? சீமான் கூட ப்ராமிசிங் இருக்கு. ஓகே, நீ தனியா போற தனி கட்சியை ஆரம்பிச்சிடலாமே. பாமக கூட தான் ப்ராமிசிங் இருக்கு, அவங்ககிட்ட கூட தான் ஓட் பேங்க் அதிகமா இருக்கு. நீங்க வந்து வெரி ப்ரூஃபோட பார்த்தா சீமான்ட்ட தான் ஓட் பேங்க் அதிகமா இருக்கு விஜயோட. ப்ரூஃபோட பார்த்தா, வாய் வழியா பார்த்தா நீ விஜய் 100 கூட சொல்லிக்கலாம். ப்ரூஃபோட பார்த்தா பிஎம்கே கூட தான் ஓட் பேங்க் அதிகமா இருக்கு. ஏன் அவங்ககிட்ட போலாம்ல? அப்படி பார்க்கலாம். நீங்க வாய் வழியா ஒரு கிரேஸ் உருவாயிருக்கு, ஒரு பிம்பம் உருவாயிருக்கு, அதனால அவர் விஜய்கிட்ட போவாரு அப்படின்ற ஒரு பொத்தாம்பதுவான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அவர் அங்க போறதுக்கு நான் திமுகட்டே போயிருவேன் அப்படின்னு ஈஸியா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் போயிருக்காங்க. அதிமுகவுல இருந்து பாதி பேர் திமுகவோட அமைச்சரா இருக்கிறாங்க, திமுகவுல இருந்து அதிமுக போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அப்ப அவங்க போற இடத்துல ஒரு அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த அரசியல் ஆதாயத்தோட சேர்ந்து அவங்களுடைய மரியாதை கௌரவத்தையும் சேர்ந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் எதிர்பார்த்துதான் ஆமா நிச்சயமா போவாங்க. அப்படிதான் வச்சுப்போமே, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா போயிட்டாருன்னே வச்சுப்போம். திடீர்னு ஏதோ ஒரு அதிருப்தி இல்ல, இபிஎஸ் கோபத்துல போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் டிவிக்கு மக்கள் பாக்குற பார்வை மாறும்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல். டிவிகேல பாதி விர்ச்சுவல் அரெஸ்ட போயிட்டு செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி என்ன அமைச்சரா இருந்துன்னு கேளுங்க, அதுவே தெரியாது. நீங்க போகும்போது பப்ளிக் பைக்ல சும்மா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி எந்த எண்ணத்துல அமைச்சரா இருந்தாருன்னு கேளுங்க. அதனால எந்த மாற்றமும் இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. என்ன செங்கோட்டையனுக்கு அவருடைய ஊருக்குள்ள செல்வாக்கு இருக்கும், அதை தாண்டி வேற என்ன? எந்த இடத்துல போய் அவர் செங்கோட்டையன் கிண்டியில வந்து பிரச்சாரம் பண்ணா அந்த தொகுதி ஓட்டு வந்துருமா? செங்கோட்டையன் வந்து வேற ஏதாவது ஒரு தென்காசியில இல்ல வேற எங்கேயோ போய் பிரச்சாரம் பண்ணா ஓட்டு வருமா? அவரு பெரிய மாற்றம் தருவாருன்னு இது என்ன கருத்து? இது அதுக்கு சொல்லவே முடியாது. அது தனி சாப்டர். அது அவருக்குலாம் அந்த அளவுக்கு எல்லாம் செல்வா கிடையாது. ஊடக வெளிச்சம் தான் அது எல்லாமே, அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா கிடையாது. அதனால செங்கோட்டையன் வரதுனால எதுவுமே ஒரு மாற்றமும் இருக்காது. இப்படி ஒரு அவருக்கு ஒரு ஹைப் கொடுத்து மீடியா திருப்புறாங்க, விஜயும் செங்கோட்டையும் இணைந்தனர் அப்படின்லாம் போடுறாங்க. அப்படிதான் போடுவாங்க. சரி, நீ வந்து சும்மா நம்ம கிளப்பி விடலாம். ட்ரம்ப்பும் விஜயும் பேசினாங்கன்னு கிளப்பி விடலாம், ராகுல் காந்தி விஜயும் பேசினாங்கன்னு கிளப்பி விடலாம். ஆனா ராகுல் காந்தி வந்து இங்க விஜய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல, அது எப்படி? அதான் அங்க போயிட்டாரு, சும்மா கிளப்பி விடுறது என்ன வேணாலும் பண்ணலாம். கூட்டணி வச்சிருவாரா? சும்மா கிளப்பி விடலாம். செங்கோட்டையன் வந்து விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணா விஜய் ஜெயிச்சிருவாரா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா செங்கோட்டையனுக்காக விஜய் பிரச்சாரம் பண்ணா செங்கோட்டையன் ஜெயிப்பாரு, அந்த கிரேஸுக்காக ஜெயிக்கலாம்னு ஓட்டி வச்சுக்கலாம். 2 பேரும் அவங்க தொகுதி ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும். அதனால இவர் வரனால தமிழ்நாடே ஒரு மாற்றம் இருப்போம். இவர் ஒன்றும் பெரிய தலைவர்லாம் ஒன்றும் பெருசா எல்லாம் கிடையாது. ஒரு மினிஸ்டரா இருந்தார், அவ்வளவுதான். அதனால எடுத்துக்கிற மாதிரி. அடுத்து இன்னொரு முக்கிய புள்ளி பார்த்தோம்னா, டிசம்பர் 15ஆம் தேதி நான் முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளோட பன்னீர்செல்வம். அவர் என்ன அறிவிப்பு? அவரோட பேச்சு பாத்தீங்களா? அவர்லாம் இதெல்லாம் சும்மா நான் வந்து சுற்றுப்பயணம் போறேன், 3.0 4.0 5.1 அடிச்சு விடுவாரு. இல்ல தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காரு. என்ன மாற்றம் வந்துச்சு? என்னது அம்மா உண்மையான அம்மா முன்னேற்ற ரசிகர்களை ஒருங்கிணைப்பு குழுவா ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ என்ன மாற்றம் வந்துச்சு? இருக்கிற 4 பேர் பிச்சுக்கிட்டு போனதான் மிச்சம். புகழேந்தியில ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியா மனோஜ் பாண்டியன் வரைக்கும் பிச்சுக்கிட்டு போறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் யாருக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. வைத்திலிங்கம் தான் சொன்னார் நினைக்கிறேன், தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. என்ன மாற்றம்? என்ன வரப்போகுது? என்ன ஆயிட போகுது? அவங்ககிட்ட என்ன இருக்கு? ஓபிஎஸ் ஆலே எம்பி தேர்தலில் ஜெயிக்க முடியல, முன்னாள் முதல்வர்னு சொல்றீங்க, அவராலே ஜெயிக்க முடியல, திணறாரு. அவர் வந்து என்னத்தை மாத்தக்கு விஜய்கிட்ட வந்துட்டா மட்டும் என்ன ஆயிட போகுது? ஓகே, நீங்க இவரு ஓபிஎஸ் இங்க வந்தா கூட ஓபிஎஸோட செல்வாக்கு அதிகமா இருக்குமா, புஷியானது செல்வாக்கு அதிகமா இருக்குமா? நம்ம அப்படிதான் கிராஸ் செக் பண்ணணும். ஓபிஎஸ் இங்க வந்தா ஆதவர்தனோட செல்வாக்கு அதிகமா இருக்குமா, இல்ல ஓபிஎஸோட செல்வாக்கு அதிகமா இருக்குமா? ரெண்டுத்துக்கு கிராஸ் பண்ணுங்க. இவங்க எங்க போகணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க இவங்க திமுக போனா கூட, அங்க போனா கூட ஏதோ ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும், சமமா பார்ப்பாங்க. ஓகே வாங்க அப்படின்னு உட்காருவாங்க. சட்டமன்றத்துல ஓபிஎஸ் அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா எதிரில இருந்து ஸ்டாலினும் முக்கியமான ஆளுங்கள்லாம் வணக்கம் வைப்பாங்க. அந்த மரியாதை இன்னொன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சின்ன பசங்கிட்ட வந்து அவங்ககிட்ட கிடைக்குமா? அவருக்கு கிடைக்காதே. நீங்களே யாரும் தெரியாது மதிக்காம போயிடுவானுங்க. இவரையே நாளைக்கு சோசியல் மீடியால அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஒருவேளை சேர்ந்துட்டா சொல்றோம் ஓபிஎஸ். அப்ப அந்த லாபிஸ்குள்ள எல்லாம் போகணும்னா ஒரு பெரிய ஆளு போகணும். நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை பெரிய ஆளு போர்ட்ரேட் பண்ணி அவர் போயிருவாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா போகாத ஒரு பெரிய ஆளை போயிருவாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம் பிடிஆர். ஆமா, அடுத்து அவர்கிட்டையும் நான் வரேன், நீங்களே எடுத்துட்டீங்கன்றனால கேட்கறேன். இதே மாதிரிதான் சில நாட்களுக்கு முன்னாடி பிடிஆரையும் சொன்னாங்க, பிடிஆர் வந்து டிவிக்கு போறாரு அப்படின்னு. பல பேர்களோட பாரம்பரியம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அதை போய் படிச்சுட்டு வரணும். இந்த நீதி கட்சி இங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குன்னு படிச்சுட்டு வரணும். அந்த நீதி கட்சியை முதல்ல ஒரு ஒரு முக்கிய புள்ளியா அந்த கட்சியில ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சர் PT தியாகராயர். அவர் யாருன்னு நீங்க படிக்கணும். காலை உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு சென்னை மாகாணங்களுக்கு. அது யாருன்னு நீங்க போய் படிக்கணும். சரி, அதை விடுவோம். இப்ப இருக்க பிடிஆர் அமைச்சருடைய அப்பா யாருன்னு நீங்க போய் படிக்கணும். அவர் என்ன அமைச்சர்கள் இருந்தாலும் படிக்கணும். சரி, அதை விடுங்க. பிடிஆர் யாருன்னு நீங்க போய் படிக்கணும். அவருக்கு இந்த அரசியலே இல்லைன்னாலும் இந்த அரசியலுக்கு இப்பதான் வந்தாரு. அவர் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்க போய் பார்க்கணும். என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பார்க்கணும். அவருக்கு இந்த அரசியல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஓங்கடான்னு தூக்கி போட்டு போயிடுவார். தக்லைஃப் தான். இன்டர்வியூல 2 வாட்ச் 2 கையில கட்டிட்டு உட்காந்துட்டு என்னங்க 2 ஆமா கட்டியிருக்கேன், என்கிட்ட பில் இருக்கு, ரைடு வர போறியா வா, ஒரு எல்லா பேப்பரும் செக் பண்ணு, நான் இங்கதான் உட்காந்துருப்பேன், நான் பணக்காரன், உனக்கு என்ன, என்கிட்ட எல்லா டாக்ஸ் எல்லாமே இருக்கு, அஸ் சிட்டிசனா நான் எல்லாமே வச்சிருக்கேன், ஓப்பனா சொல்றவர். தக் லைஃப் கொடுப்பாரு. நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் பேசுவாரு. அவர் காசு பதவி பொருள் இதெல்லாம் எதுவும் பெருசா இல்லை. இவர் ஏன் இங்க நோன்றானுங்க? இவர் இங்க வரப்போறாரு ஏன் சொல்றாங்க? சங்கி மனப்பான்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஆரை வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையெல்லாம் யார் பார்த்தான்னா அதிமுக, பாஜக, அப்புறம் நாத்தாக்கா. நம்ம பாருங்க, பிடிஆர் வந்து தேர்தலுக்கு காசே கொடுக்கல, அந்த கட்சியில இருக்க ஒரே நேர்மையான ஆள். உனக்கு என்ன அக்கறை? நீ எதை திணிக்க நினைக்கிற, எதை சொல்ல வர? அதே வேலை இப்ப தாவேக்கா பண்ணுது. மத்தவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்கன்னா அப்ப நீ பாத்தியா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஏன் நீ இப்ப அதிமுக கொடுக்கலையா, பாஜக கொடுக்கலையா? இப்ப என்ன தியரியை கொண்டு வரானுங்க? எதெல்லாம் சங்கி இதுக்கு முன்னாடி கையில எடுத்துச்சோ அது எல்லாத்தையும் தாவேக்கா இப்ப கையில எடுக்குது. பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நிக்க வைக்கணும்னு சங்கி முன்னாடி சொல்லிட்டு இருந்துச்சு, இப்ப தாவேக்கா சொல்லுது. இலவசத்தை ஒழிக்கணும்னு முன்னாடி சங்கி சொல்லிட்டு இருந்துச்சு, இப்ப தாவேக்கா சொல்லுது. இப்ப மறுபடியும் இலவசம் கொடுக்குறோன்னு மாத்த ஆரம்பிக்கும். அப்ப இது எல்லாமே சங்கியோட மனப்பான்மையில இருந்து தான் இந்த தாவேக்கா இயங்குது. பிடிஆர் எல்லாம் வந்து போகணும்னா அவர் பார்த்தாருன்னு சிரிச்சிருவாரு. அந்த போஸ்ட் ஏதாவது பார்த்தா யாரு அந்த கோமாளிங்கன்னு சிரிச்சிருவாரு. சிரிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. அவர் 1 மேன் ஆர்மியா அடிச்சுக்கிட்டு இருக்காரு டேட்டாவோட. அவர் பேசுறதுலாம் உங்க தலைவருக்கே புரியாது. நீ வந்து எங்க எண்ணத்தை கோத்து விடன்னு தெரியாம சும்மா கோத்து விடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அதனால இது ஒரு ரூமர் தான். 100% பிடிஆர் தாவேக்கால சேர மாட்டார். ஓகே, எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே, அந்த இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சு போனாலும் செங்கோட்டையன் போனாலுமே எந்த பாதிப்பும் வராது. எந்த தமிழ்நாட்டுக்கும் எந்த பாதிப்பு வராது, தாவேக்காவுக்கு எந்த வளர்ச்சியும் வராது. ஜஸ்ட் நம்பர் மாதிரி உள்ள போய் ஆட் ஆகிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், அவங்களோட நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு. இதே மாதிரி இன்னொன்னு சந்திப்போம். நிச்சயமா தோழர்.